ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தீபன் த கேமிங் சேனல். நான் தான் உங்கள் கேமர் தீபன். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ் ஃபார் த GTA சீரீஸ். லைக்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டுருக்கு, பட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆஸ் யூஷுவல் லோவாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி நம்ம போக போக அட்டென்ட் பண்ணிடுவோன்னு நம்புகிறேன். பாட் சீரீஸ் பார்க்கலின்னா போய் பார்த்துருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங் மிஷன். ஃப்ராங்க்லின் அண்ட் டேமரோட ஃபஸ்ட்டு மிஷன் கூட சொல்லலாம். ஒரு காரை ஹைஜாக் பண்ணணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் கம்மிங் டு த பார்ட் 3 கைஸ், இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா அகெயின் லேமர் அண்ட் ஃப்ராங்க்லின் அந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பைக்கை வந்துட்டு ஹைஜாக் பண்ணணும். அண்ட் அதை நம்ம வந்து டீலர்ஷிப் டீம் கிட்ட டெலிவர் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே கைஸ். ஓகே, நாம வந்து டீலர்ஷிப் கார் கேரேஜ்க்கு வந்திருக்கோம். இங்கே தான் நமக்கு மிஷின் கொடுக்க போகிறாங்க. பாராட்டு விழா ரீபொசிஷன். இந்த மிஷன் நேம் ரீபொசிஷன். த மிஷன் நேம் அங்கே பாருங்க, எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் வந்து நமக்கு தான் கிடச்சிருக்கு ஃப்ராங்க்லினுக்கு. லேமர் அதை கேட்டுன்னே வந்து பார்த்தீங்கன்னா பொறாமப்படுறான். கைஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமாகட்டும், இல்லை நீங்கள் வந்து ஸ்டடீஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், மார்க்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வாங்குறாங்க, உங்கள் கொலீக் வந்து அப்ரிஷியேஷன் அண்ட் ரெகக்னிஷேஷன் வாங்குறாங்கன்னா நீங்கள் வந்து அப்செட் ஆகாதீங்க. நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அண்ட் அவங்கள நீங்கள் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கங்க்ராட்ஸ் பண்ணுங்கள், கன்வே பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்துட்டு ஒரு போட்டியாக எடுத்துக்கலாம். பட் வந்து பொறாமப்படாதீங்க. அதுக்கு வந்து உண்டான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன் டே வந்து கண்டிப்பாக சக்ஸஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் வந்து சப்போஸ் யாராக இருந்தாலும் போட்டி இருக்கலாம், பொறாமப்படக்கூடாது. இன்கேஸ் பொறாமப்பட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒரு ஆபத்து, கெடுதல். அண்ட் நீங்கள் வந்து யாரை வந்து பேக் ஸ்டாப் பண்ண போகிறீங்களோ அந்த பொறாமையினால அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு கெடுதல். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னா நாம் வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு கெயின் பண்ணாங்கன்னு பார்க்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் சொல்லலாம். கெயின் பண்ணாங்கன்னு பார்க்கணும். எந்த வேலை வந்து அவங்க கெயின் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அது வந்து ஸ்மார்ட் வேயா இல்லை ஹார்ட் வேயா இல்லை வந்துட்டு எப்படி எந்த டைப் ஆஃப் வேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வேலை வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு வே கிரியேட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த வேயை வந்துட்டு ஒரு நல்ல வழியில் வந்துட்டு கிரியேட் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க்காகவும் இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்காகவும் இருக்கலாம். சரிங்களா? அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற வேயை பொறுத்து தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணுங்கள். லைக் இப்போ ஒர்க் ஃப்ளோ இருக்குன்னா அதை வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு 6 hours 8 hours ஒர்க் இருக்குன்னா அதை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்னு பாருங்கள். இல்லை அந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து உங்கள் மேனேஜருக்கு வந்துட்டு மேனேஜர் இல்லை சூப்பர்வைசருக்கு வந்துட்டு விசிபிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு திங். ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், கார் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. ஏன் வந்து லம்பர்கினி ஆகட்டும், ஃபெராரி ஆகட்டும், புகாட்டி ஆகட்டும் ஃபேமஸாக இருக்குது. அதோட டார் பவர் அதனால மட்டும் கிடையாது, அதோட யூனிக் எபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து அவ்வளோ ஒரு யூனிக் எபிலிட்டி இருந்துட்டு அது வந்து நம்ம டார்க் ஆர் டாட்டில் கொடுக்குறோன்னா சவுண்ட் வந்துட்டு எக்ஸாஸ்டோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெளியே வரும். அந்த எக்ஸாஸ்டோட சவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது லேம்போர்கினி தான், இல்லை புகாட்டி தான், மெர்சிடஸ் பென்ஸ், AMG, அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் அது வந்து சவுண்ட் எக்ஸாஸ்ட்லேருந்து வரல, ரொம்ப சைலண்ட்டாக போகுது, பட் வாட் இஸ் த யூஸ் சைலண்ட்டாக இருந்து? எல்லாத்துக்குமே நம்ம வர்றது தெரியும், அதோட யூனிக்னஸ். ஸோ அந்த யூனிக்னஸ் வந்து நீங்கள் கொண்டு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னாவே போதும் கைஸ், நீங்கள் வந்து சக்ஸஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், கமிங் டு த கேம். நம்ம வந்துட்டு கேரேஜ் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். எங்கே அந்த இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குன்னு தெரில, எங்கே அந்த பைக் இருக்குன்னு தெரில. அந்த பைக்கு வந்து டியூ எதை கட்டல போல், அதை நம்ம வந்துட்டு ஹைஜாக் பண்ணி டீலர்ஷிப் கிட்ட கொண்டு போகணும். ஒன்றுமே கிடையாது இடத்துல. இந்த கேரேஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Ain't nowhere else it could be.
இதில் வெறும் ஒரு சோஃபா தான் வச்சுருக்காருங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். மேபி நமக்கு அப்ரிசியேஷன் கொடுத்த காரணத்தினால கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கான் போல். நீயே பண்ணுடா சாமி, நீ தான் அப்ரிசியேஷன் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன்ஸ் கைஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் ஆர் அவார்ட்ஸ் ஆர் ரெகனைசேஷன் ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. திருப்பி வந்து அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஓகே நாம் வாங்கிட்டோம்ப்பா இந்த மாதம், அடுத்த மாதம் நம்ம வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன அப்படிங்கிற இதில் நம்ம எண்ணத்தில் இருக்கவே கூடாது கைஸ். அடுத்த மாதம் நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்க கைஸ். முக்கால்வாசி பேர் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுதான் நம்ம ஆளுகளுக்கு உண்டான இருக்கிற பிரச்சனையே. ஓகே, இதில் லேமர் மண்டையில் உருகாம தப்புச்சோ, இல்லாட்டா ஆஃப் மண்டையில் வந்து மிஷின் ஃபெயில்டாக இருக்கும். ஓகே கைஸ், கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைடே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கு வந்துட்டு பாதி பேர் வந்து 3 PM 4 PM வந்துமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இட்ஸ் ஓகே, அது வந்து நார்மல் தான் நேச்சுரல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. பட் நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் கைஸ். அது ஒன்று தான் நான் சொல்கிறேன். எங்கேருந்து சொல்கிறானுங்களே நம்மளை. மாடியில் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு சேஞ்ச் பண்ணி சொல்லணும். நம்மக்கிட்ட ஒரே ஒரு பிஸ்டல் தான் இருக்குது. ஏம் தப்பாயிடுச்சு. அந்த ஏம் கார்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணுறது நானும் சர்ச் பண்ணிட்டுருக்கேன். டைம் கிடைக்கல, பண்ணணும். லேமர் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான் கைஸ். மேபி இந்த மிஷின் நமக்கு உண்டானது இல்லையா, அதனால அமைதியாக இருக்கான் போது. கொஞ்சம் தள்ளி சுற்றணும். ஓகே, ஹெட் ஷாட் முடிஞ்சாங்க கைஸ். அவன் எங்கள் தலையில் சுட்டுருக்கேன். ரீலோட் பண்ணுற போல ஷூட் பண்ணிட்டு இந்த பக்கம் சொல்கிறது லேமர் மண்டைக்குள்ளே வச்சுருக்கேன். நான் பாஸ் ஆகிடுச்சு புல்லட். லேமர் மண்டைக்குள்ளே பாஸ் ஆகி அவனை போய் ஷூட் ஆகிடுச்சு. எப்படின்னு தெரில, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் போல். அவ்வளோதான், அவனையும் முடிச்சாச்சு. ட்ரிகர் கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்குது. லேமரை சுடுறானுங்க போல. ஸ்டக் ஆகிட்டோம் போல. என்ன பண்ணுற லேமர் வச்சு நம்ம போகணுமா இந்த இடத்த விட்டு? இன்னும் எவனாச்சும் இருக்கானா? ஒன்றும் இல்லை. கெட் த பைக். ஓகே கேஸ், பைக்கில் ஏறி ஒரு தப்பிச்சிட்டோம் போல். அவனை நம்ம போயிட்டு பிடிக்கணும். என்னப்பா வே பிளாக் ஆகிருக்கு, எகிரி குச்சி போகணுமா? ஏறிடா ஃப்ராங்க்லின். லேமர் வாடா சீக்கிரம். அவன் போயிட்டான் கைஸ். 500 மீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கான். அப்போ தான் லேமர் பையன் குதிச்சு பொறுமையாக வந்துட்டு இருக்கான். இவரை வந்து டோரை பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக சாத்தி பொறுமையாக உட்காந்து வந்துட்டு இருக்கான். அவன் ஒரு 500 மீட்டர் தள்ளி போயிட்டு இருக்கான். நம்ம டிரைவிங் ஸ்கில் வேறு வேற லெவலில் இருக்குமா? அவனை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, லெஃப்ட் எடுக்கணும். ஐயோ, 2 பேர் ஏற்றி கொண்டுட்டேன். ஸ்ட்ரைட் ரோடு கைஸ், அழுத்துவோம். இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, இந்த வழியில் பூந்து அவனை ஷார்ட்கட்டில் பிடிச்சிடலாம். ஒரு காரு கம்பெனி மிஷின் ஃபெயில் ஆகிருக்கும். பாருங்க, வாக்குவேலையெல்லாம் பூந்து நம்ம காரை எடுத்து. இது வந்து நம்ம கார் இல்லை கைஸ், லேமரோட காரு. நம்ம கார் வந்து ஒயிட் கலர் இருக்கு, அதை நம்ம அங்கே பார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, என்ன காரு செம்மையாக இருக்குது. ரோல்ஸ் ரைஸா? ரோல்ஸ் ரைஸ் மேலே விட்டு வேச்சிக்கிட்டேன் கைஸ். ரோல்ஸ் ரைஸ் வந்து செம்ம டேமேஜ். இந்த டிரைவிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க கைஸ் ஜிடிஏல. இடிக்காம திருப்பிட்டோம். V to toggle the target. ஓகே, இங்கே ஒரு 4 பேர் செத்தாங்கன்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டாங்க.
ஓ நம்ம பாட்டுக்கு ஒருத்த மேலே விட்டு ஏற்றங்காட்டிக்கு நம்ம போலீஸார் சேஸ் பண்ணுவாங்க போல இனி. சிறப்பு. யாரையும் இடிக்காமல் போயிட்டுருக்கேன். ஒரு அதிசயம். இங்கே போயிட்டுருக்காங்க கைஸ். ஓ ட்ரிப்டெல்லாம் போடணுங்க கைஸ். அதெல்லாம் எப்படின்னு தெரில. போக போக தான் கற்றுக்கணும். தேர்டு மிஷினில் தான் இருக்கும். போக போக மிஷின் வந்து ஆட நமக்கு ட்ரிப்ட்டு எல்லாமே வந்துடும். பாருங்க இந்த கைஸ் இந்த பைக்கு கெட்ட அந்த பைக். ஓகே நம்ம வந்து இனி பைக் ஓட்ட போகிறோம். இந்த காரை வந்து லேமர் எடுத்துகிட்டு போயிடுவோம். கோ டு தி கார் வாஷ். நம்ம டீலர்ஷிப் இடத்துக்கு போகணுமா? பைக்கு பாருங்க கைஸ், ஸ்பீடு கம்மியாக தான் போகுது. ஸ்பீடு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போதோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம கண்ட்ரோலும் கிடைக்கும் கைஸ். டிரைவிங் ஸ்கில்லை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் கைஸ். அப்போ தான் மிஷின் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். இல்லாட்டி லென்த்தியாக போயிடும். அப்போ நீங்கள் வீடியோ வந்து பார்க்கும்போது 20 மினிட்ஸ் பக்கம் போகும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம மிஷினை முடிக்கலாம். யாரு மேலேயும் விடாமல் போயிட்டுருக்கேன். எனக்கே ஒரு அதிசயமாக இருக்குது. நமக்குன்னு வருவானுங்களே 2 பேர். நம்ம கரெக்டாக போனாலும் ஸ்லோ பண்ணிட்டேன். போன ரூட் எடுத்துட்டேனோ? போன ரூட் எடுத்துட்டேன் கைஸ். போன ரூட் எடுத்துட்டேன். ஓ சரியான ஒரு ஃப்ரெஷ். அவன் பாட்டுக்கு சிவனே நின்றுட்டு இருந்தான். நான் வந்து எடுத்துட்டேன். அவன் பாருங்க நம்ம பைக்கு மேலே விட்டு ஏற்ற பார்க்குறாங்க கைஸ். கிறுக்கனாக இருப்பான் போல். இங்கே பாருங்க முன்னாடி ஒரு ஃபெராரி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மிஷின் முடிக்க நமக்கு வந்து சில கேஷ் கிடைக்கும் கைஸ். அதை வச்சு நம்ம கார், கேரேஜ், அப்பார்ட்மெண்ட், பில்டிங்ஸ்னு வாங்கலாம். போக போக எல்லாம் வாங்கலாம். நம்ம வந்து முதல்ல நம்ம ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு. ஓ சரியான க்ரஷ். அவனுக்கு பாட்டு சிவனே நின்றுருக்கானுங்க. நான் தான் வந்து க்ரஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் எடுத்துருந்தேன்னா தப்பிச்சிருக்கலாம். பட் மிஸ் ஆயிடுச்சு. கமான் கைஸ், வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நோட்டிஃபிகேஷன் போடுவேன். வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன் வளர்றேன்னு தெரில. ஓகே இங்கே வந்து தான் நமக்கு மிஷின் முடியுதுன்னு இருக்குது. ஓகே நாம் வந்து லேமர் கிட்ட பைக் கொடுக்குறோம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் அவன் வந்துட்டு ரெவன்யூ மிஷின் வாங்கணுங்கிறக்காக. ஒரு நல்ல விஷயம். லேமர் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுவான். அவனுக்கு கொஞ்சம் பேர் கிடைக்கும். நல்லா நம்ம ஃப்ரெண்டு தானே, பொழைச்சி போகிறான். நல்லா இருக்கட்டும். ஓகே கைஸ், கமிங் டு தி எண்ட் ஆஃப் த மிஷன் பார்ட் 3 ரீபொசிஷன் முடிஞ்சிச்சு. பைக் ஹைஜாக் டீலர்ஷிப் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் கேம் பிளேயை. Thank you guys for the love and support. Enjoy the day. Bye bye.